ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குழந்தைகளிடம் தினமும் பேசும் வாக்கியங்கள் பார்க்க போகிறோம். பார்ட் 1 ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ பார்ட் 2 பார்ப்போம். பச்சோங்கோ தைனிக் போலும் வாக்கியம். பச்சோங்னா குழந்தைகள்கிட்ட பேசும் வாக்கியங்கள். இது காலையில் எந்திரிச்சோன்னு சீக்கிரம் எந்திரி கிளம்புன்றதை பார்ட் 1ல் பார்த்தோம். இப்போ ஸ்கூல் விட்டு வந்த உடனே நம்ம என்ன பேசுவோம், டெய்லி இதை நம்ம பிள்ளைகிட்ட நம்ம பேசாமல் இருக்க மாட்டோம். காலணிகளை கழட்டி விட்டு உள்ளே வா அப்படின்னு சொல்கிறது ஜூதோங்கோ ஹடாவோ அவர் அந்தராவோ. உள்ளே வா, அந்தராவோ. அந்தர்னா உள்ளே, பாகர்னா வெளியே. உள்ளே வா அப்படின்னு. காலணிகளை கழட்டி விட்டு உள்ளே வா. சூதோங்கோ ஹடாவோ அவர் அந்தராவோ. காலணிகளை சூரேக்கில் வை. சூதோங்கோ சூதா ரேக் பர் ரகேங், வையே அப்படின்னு சொல்லி. சூதானா சூவு, நம்ம சூவுக்கு தான் காலனி அப்படின்னு சொல்கிறோம். சூதோங்கோ சூதா ரைக்னா ரேக்கு, ரைக் பர் ரகேங் அப்படின்னா காலணிகளை சூரேக்கில் வை. முகம் கை கால்களை கழுவிட்டு சீருடைய மாற்று, யூனிஃபார்மாக மாற்று அப்படின்னு சொல்லுவோம்ல. செஹரா ஹாத் பயிர் தோயேங் அவுர் வர்த்தி பதலேங் அப்படின்னு சொல்கிறது. செஹரானா முகம், ஹாத் அப்படின்னா கை, பயிர் அப்படின்னா கால், தோயேங் அப்படின்னா கழுவு, அவுர் அண்டு கழுவிட்டு, வர்த்தி பதலேங் அப்படின்னு சீருடையை மாற்று. செஹரா ஹாத் பயிர் தோயேங் அவுர் வர்த்தி பதலேங். ஃபோனை அதிக நேரம் பார்க்காதே அப்படின்னா ஃபோன்கோ ஜயதா தேர் தக்ன தேகேங் அப்படின்னா அதிக நேரம் பார்க்காதே. ஜயதானா அதிக, தேர்னா நேரம், தக் அதிக நேரம் வரை பார்க்காதன்ற மாதிரி. தேர்ன தேக்கேங் அப்படின்னு சொல்லலாம். தேர் தக் நேனா நகிங்கிற அர்த்தம். ந தேக்கேங். ஃபோன்கோ ஜயதா தேர் தக் ந தேக்கேங். கொஞ்ச நேரம் டிவி பாரு, ரொம்ப செல்லையே பார்த்துக்கிட்டு இருக்காது, கொஞ்சம் நேரம் வேணால் டிவி பார்த்துக்கோ சொல்லுவோம்ல. இப்போ குச்சு தேர் டிவி தேக்கேங் அப்படின்னா குச்சுனா கொஞ்சம், தேர்னா நேரம், கொஞ்சம் நேரம் வேணால் டிவி பார்த்துக்கோ அப்படின்னா குச்சு தேர் டிவி தேக்கேங். கொஞ்ச நேரம் போய் வெளியே போய் விளையாடு, கொஞ்ச நேரம் டிவி பாரு, இல்லைன்னா கொஞ்ச நேரம் வெளியே போய் விளையாடு அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்போ குச்சு தேர் பாகர் ஜாகர் கேளோ, கொஞ்ச நேரம் வெளியே போய் விளையாடு. அப்புறம் இன்று பள்ளியில் நடந்ததே அம்மாவிடம் சொல்லு அப்படின்றாங்க. அப்படி மாய்க்கோ பதாவோக்கி அம்மாவிடம் சொல்லு. ஆஜ் ஸ்கூல் மாய்க்கியாகுவா அப்படின்னா ஸ்கூலில் என்ன நடந்ததுன்னு அப்படின்னா ஸ்கூல் பர் அப்படி ஸ்கூல் மேலே அப்படி நம்ம ஸ்கூல் பர்ன்னு சொல்லலாம். ஆனால் ஸ்கூல் மேங்குன்றதே கரெக்டாக இருக்கும். ஸ்கூல் மேங் கியாகுவா அப்படி மாய்க்கோ பதாவோக்கி ஸ்கூலில் அம்மாட்ட சொல்லு. ஆஜ் ஸ்கூல் மேங் கியாகுவா ஸ்கூலில் நடந்ததை அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பேச்சு வழக்கில் அம்மாட்ட சொல்லு என்ன ஸ்கூலில் நடந்துச்சுன்னு அப்படின்னு சொல்லுவோம்ல. அடுத்து வீட்டுக்குள் ஓடாதே அப்படின்னா கர்மேங் மத் பாகோ அப்படின்னா வீட்டுக்குள் ஓடாதே. வீட்டுக்குள்ளே விளையாடாதே அப்படின்னா கர்மேங் மத் கேளோ அப்படின்னு சொல்லணும். விளையாடாது, வீட்டுக்குள்ளே விளையாடாத, பந்து வீட்டுக்குள்ளே விளையாண்டா வீட்டுக்குள்ளே விளையாடாதன்னு சொல்லுவாங்கள்ல. வீட்டுக்குள்ளே ஓடாதன்னா பாகோ, வீட்டுக்குள்ளே விளையாடாத அப்படின்னா கேளோ. கர்மேங் மத்து பாகோ அப்படின்னா வீட்டுக்குள் ஓடாதே, வீட்டுக்குள் விளையாடாதே அப்படின்னா கர்மேங் மத்து கேளோ. தலையை சொரியாதே அப்படின்னா சிர்மத் சிலாவோ, தலையை சொரியாதே. தலையில் கை வைக்காதே, சிர்பர் ஹாத் மத் ரகோ, ஹாத்னா கை, வைக்காதே, மத் ரகோ சிர்பர் தலையில். சிர்பர் ஹாத் தலைமேல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதனால சிர்பர். தலையில் சிர்மேங்குன்னு சொல்லலாம். சிர்பர் தலைமேல் கை வைக்காத அப்படின்வாங்கல்ல. அப்போ சிர்பர் ஹாத் மத் ரகோ. சரி போதும் போய் படி அப்படின்னு. பஸ் ஜாகர் படோ போய் படி, போய் எழுதுனா நிற்கோ, போய் எழுது, எழுதுகிற வேலையை முடி அப்படின்னு சொன்னோம்னா பஸ் ஜாகர் படோ, போதும் போய் படி.
நகத்தை கடிக்காதே அப்படின்னா நாகுன் மத் காடோ அப்படின்னா நகத்தை கடிக்காதே. நகங்களை கடிக்காதேன்னா நாகுனோங் அப்படின்னு வரும். இப்போ நகத்தை கடிக்காத அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நாகுன் மத் காடோ. டியூஷனுக்கு நேரமாச்சு சீக்கிரம் கிளம்பு அப்படின்னா டக்ஸன்கோ சமயக்கே பாரேமேங் அப்படின்னா ஸ்கூலுக்கு நேரமாச்சு அப்படின்னா நம்ம ஹோகையி அப்படின்னு சொல்லலாம். சமய ஹோகையின்னு சொல்லலாம். தாமதமாகி விட்டதுன்னு. நம்ம நேரமாச்சுன்னு பேச்சு வழக்கில் சொல்லும் போது டக்ஸன்கோ சமயக்கே பாரேமேங் ஜல்தி சலோ ஜாவோ அப்படின்னா சீக்கிரம் கிளம்பு. இன்று வீட்டில் நடந்ததை அம்மா சொல்லவா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. மாய் பதாவோ அம்மா சொல்லவா. ஆஜ் கர்மேங் கியா ஹுவா அப்படின்னா வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு அப்படின்னு அம்மா சொல்லவா வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு அப்படின்னு பேச்சு வழக்கில் சொல்லுவோம்ல. மாய் பதாவோ ஆஜ் கர்மேங் கியா ஹுவா அப்படின்னா வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன். நாளை அப்படின்றதுக்கு இன்றுன்னு வந்துருச்சு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. நாளை பள்ளிக்கூடமா விடுமுறையா அப்படின்னு கல்னா நாளை, இது நாளைன்னு சொல்லி இன்றுன்னு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. நாளை பள்ளிக்கூடமா விடுமுறையா அப்படின்னா கல் ஆப்கா ஸ்கூல் யா சுட்டி ஹை அப்படின்னா ஸ்கூலா இல்லை விடுமுறையா அப்படின்னா நாளைக்கு பள்ளிக்கூடமா விடுமுறையா அப்படின்னு. சீக்கிரம் தூங்கினால் சீக்கிரம் எழலாம். ஜல்தி சோயே அவர் ஜல்தி உடேங் அப்படின்னா சீக்கிரம் தூங்கினால் சீக்கிரம் எந்திரிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.